கம்பு தோசை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதே கப்பில் ஒரு அரை கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நல்லா தண்ணியில் ஒரு 2-3 ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டைம்ஸ் தண்ணியில் நல்லா அலசிட்டு 3வது தண்ணியில் ஒரு 4 hours ஊற வச்சிடணும். மறக்காமல் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கணும். நான் ஒரு கம்பு நல்லா 4 to 5 hours ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜார்லேயோ அல்லது கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 hours நல்லா வெளியில் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பு இட்லியோ அல்லது கம்பு தோசையோ செஞ்சோம்னா ஃபேண்டாஸ்டிக்காக வரும். இப்போது கம்பு மாவை அரைச்சாச்சு. நான் தோசை பதத்துக்கு அரைச்சனால நல்லா ஈஸியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணால் இட்லி பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். ஒரு 4 hours ஊற வச்சுட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன். கம்பு மாவு 4 hours நல்லா புளிச்சிருச்சு. இப்போ தோசை சுடுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம்.